ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசினார் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல. அவரு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில பக்கத்துல திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஆத்தூருங்கிற ஊர்ல பேரூராட்சியில போய் ஆய்வு செய்ய போயிருக்கும் போது அங்கு காவல்துறை அவரை கைது செய்தது அப்படின்னு செய்தி இருக்குது. அவரு பேசினது உரிமையில பேசினாரு, அவதூறாக பேசினாரு, சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த சார்ஜ்ல. கைது அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம இது வரைக்கும் பல முறை பேசியிருக்கிறோம். பெயில் உடனடியாக, ஜெயில் எக்ஸெப்ஷன் அப்படின்னு. அதுவும் 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை அப்படிங்கிற மாதிரியான செக்ஷன்ஸ்ல ஜெயிலே தேவையில்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி உண்டான வழக்குகள்ல வந்ததை வச்சு பேசியிருக்கிறோம். இப்படி இந்த பின்னணியில இந்த கைதை எப்படி பார்க்கணும்? இந்த கைது கொஞ்சம் அடாவடித்தனம்னு நினைக்கிறேன். ஆனா கோர்ட்ல முதற்கொண்டு அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு முதலமைச்சருக்கு எப்படி பேசணும்னு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் எக்ஸாக்டா என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப தரக்குறைவா பேசினாரா? என் கோர்ட் அந்த மாதிரி ஏன் சொல்றாங்க அது எனக்கு தெரியல. ஆனா இந்த கைதுங்கிறது அடாவடித்தனம். வழக்கு பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல அவரை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். பின்னாடி கூட அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். உடனடியாக அவர் ஒரு ஆய்வுக்கு போன ஒருத்தரை டக்குன்னு இழுத்துட்டு போறது, அதுக்கப்புறம் ஒருமையில பேசினான்னு சொல்றது இருக்குல்லங்க, அது அது ஒரு சொல்ல அலங்காரம் தான். பெரியவங்களை அந்த மாதிரி ஒருமையில கூப்பிடுறது. கம்பெனி பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தில் கூப்பிடுவாங்க. கம்பெனி வா போன்னு சொல்லுவாங்க. முண்டாசு கவிஞன் பாரதியே நீ சொல்லாத வார்த்தைகளா என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பேசுவாங்க. அதனால அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியதில்லை. ஆனா எனக்கு என்னன்னா, கோர்ட் இந்த மாதிரி they have taken cognizance அப்படின்னா அவர் என்ன வார்த்தை எக்ஸாக்டா சொன்னாரு அப்படிங்கிறது. அந்த எஃப்ஐஆரோ அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கல. எஃப்ஐஆர் மாதிரி இப்போ பார்க்கல. அவதூறு வழக்குன்னு எல்லாரும் எழுதியிருக்கிறதுனால அந்த பழைய ஐபிசி 499, பழைய ஐபிசி 500, இப்ப அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பிஎன்எஸ்ல 356 உட்பிரிவு 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அப்படி 356ன்னா அது ஒரு செக்ஷன் தான், 2 வருஷம் தான் பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறேன். அந்த பழைய 2 வருஷம் தான் பனிஷ்மெண்ட். அதற்கு மேக்சிமம் 2 வருஷம் தான். அந்த மாதிரி ஒரு கேஸ்லயே கைது எதுக்கு தேவையில்லை, அதனால முன்ஜாமீனே தேவையில்லை அப்படின்னு சொல்றதாக இருந்தால் கூட அந்த கோர்ட் சொல்லியிருக்கலாம். 7 வருஷத்துக்கு கீழே தானே இருக்கு உங்க கேஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. ஆமா, அது எக்ஸாக்டா என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரிஞ்சால் ஒழிய நம்மளால அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. வழக்கு போடலாம், வழக்கு பதியெல்லாம் கோர்ட்ல வந்தது தீர்மானம். இதுல தவேகா பிரமுகர்கள் பேசுற எல்லா பேச்சுமே ஏதோ ஒரு விதத்துல அவதூறம் தான் இருக்கு. தேர்தல் காலம் முதலமைச்சர் சைகை காட்டினதே ரொம்ப கேவலம் தானே. சட்டமன்றத்திலும் சைகை காட்டினாரு, அதை விட கேவலம் என்ன இருக்கு? சரி சார், சட்டமன்றத்துல பண்ணுறதுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு, ஒரு சிறப்பு உரிமை இருக்கு அவங்களுக்கு. அதனால அங்கு பேசினதை நம்ம எடுக்க முடியாது. பட் பிரச்சாரத்தின் போது பேசினது எல்லாமே ஒரு அவதூறு. ஒரு கட்சியை தீய சக்தி அப்படின்னு சொல்றது ஒரு அவதூறு இல்லையா? நிச்சயமா அவதூறு தான். பட் அரசியல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை பத்தி இது போன்று பேசுவது எல்லாம் இயல்பானது. இதெல்லாம் நெருக்கடி கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அவங்க அது எதையுமே திமுக அல்லது அண்ணா திமுக இவங்க எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்காம இருந்திருக்கிறாங்க. பதிலுக்கு காங்கிரஸ் கூட இதெல்லாம் பொருட்டா எடுத்தது இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேனே, இதுல தஞ்சாவூரை சேர்ந்தவர், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் எப்போ திமுக ஒன்னா இருந்தபோது, எம்ஜிஆர் திமுக இருந்த நேரத்துல அவர் சொல்றாரு ஒரு பொதுக்கூட்டத்துல, போன வாரம் பொதுக்கூட்டத்துல எதிர்கட்சி உறுப்பினர் ஒருத்தர், எதிர்கட்சி தோழர் ஒருத்தர் சொன்னாராம், கலைஞர் தலையில தோசை சுடலாம், இவர் புரட்சி நடிகர், அந்நேரம் புரட்சி நடிகர் தான், புரட்சி தலைவர் இல்லை, அவர் தலையில சப்பாத்தி சுடலான்னு சொல்லி சொன்னாங்களாம்.
ஏன் நான் கேட்குறேன், அவர் சொல்றாரு, ஏன் நான் கேட்குறேன், உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரு. அதாவது காமராஜர் சோசியலிச சிற்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெரகேட்டரியா பேசணுமா? உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரே, அவரு தலையில என்ன ரெட்டை சடை ஓட்டு 2 முழம் கதம்பமா தொங்குது? அவரு தலையில ஊத்த பஞ்சு விடலாம்னு நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நாங்க பேச மாட்டோம். ஏன்னா நாங்க அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க. எல்லாத்தையும் பேசிட்டு. இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் பேசுவாங்க. இது காமராஜர் அட்டென்ஷனுக்கு போச்சு. அவர் வந்து, இல்ல எனக்கு ரெட்டை சடை போட்டா எனக்கே அது எப்படி இருக்கும்னு பிரமிப்பாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அத கடந்து விட்டார். அத ஒரு பெருசா எடுத்துக்கல. அது ஒரு நாகரிகம். ஸோ இன்னைக்கு உள்ளவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லை. தாங்கள் பேசலாம், ஆ, அடுத்தவர்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாங்கள் பேசலாம்னு சொல்றதுக்கு இந்த விஜயபாஸ்கர்கள் அதிமுகல இருந்து தவிக வந்து இணைந்த விழால கூட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுறதுக்கு திமுக முடிவு செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி அதுல இருக்கு சார். இன்னைக்கு அதுல ஏராளமான அவதூறுகளை கண்டுக்காம விட்டதுதான் திமுக. இது மாதிரி அதுல குறிப்பாக என்ன சொல்றாங்க, கரூர் தொடர்பாக எங்களுக்கு பழைய கணக்கு இருக்கு, அந்த கணக்கை நாங்க பழி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஆதவ் சொல்றாரு. அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு சிபிஐ விசாரணை நடக்குது. அதுல தலையிடுவதை போல காவல்துறை தான் அதை செய்தது, கொன்று குவித்தது எங்கள் மக்களை காவல்துறைன்னு சொல்றது வந்து அந்த விசாரணையில தலையிடுவதாக இருக்குது. அதனால நீதிமன்ற அவமதிப்புன்னு நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவதாக இருக்கிறோம் அப்படின்னு திமுக சார்பாக சொல்றாங்க. இதுவே ஒரு புது டெவலப்மெண்டா இருக்கு. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி 1000 விஷயங்களை அவங்க பேசுறாங்க, மற்றவங்க பேசுறாங்க. ஆனா திமுக இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்கிட்டது இல்ல. முதல்ல ஆதவர்ஜுனா சொல்றது ஃபேக்சுவலி எவ்வளவு தப்புன்னா, என்ன இங்கே என்ன தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சூடா நடந்தது கரூர்ல. போலீஸ் கொண்டு குவிச்சதுன்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? நெருக்கடியில ஸ்டாம்பீட்ல வந்து ஜனங்கள் வந்து இறந்து போனாங்க. அதனால அதாவது இது என்னதுன்னா, ஜனங்கள் முட்டாளா இருக்காங்க, என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் ரொம்ப தவறு. அந்த மாதிரி நினைக்கிறதோ பேசுறது. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரா இருக்காரு, அவருக்கு வந்து நிச்சயமா அரசியல் நாகரிகம், அவை நாகரிகம் தெரிஞ்சு பேசணும். அதுதான் முறையா இருக்கும். அரசியல் நாகரிகம், அவை நாகரிகம் தெரிஞ்சு பேசணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, பலர் வந்து பேசவே முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்க ஒரு கண்டிஷன் போடுறீங்களே சார். அதாவது அந்த விஜயபாஸ்கர்கள் இணைப்பு விழால பேசினதுதான் இது. அந்த விழாவுக்கு முதலமைச்சர் விஜய் வரல, தவிக தலைவர் விஜய் வரல. அதுக்கு ஒரு தியரி ஒண்ணு ஃப்ளோட் பண்றாங்க சமூக ஊடகங்கள்ல. அவங்க ஊழல் சக்திகளாக இருக்கிறதுனால அவங்க கட்சியில சேரும் போது அவர் நேர்ல வந்து வரவேற்க வேண்டாம்னு வராம இருக்காருன்னு சொல்றாங்க ஒரு சிலர். அது இப்படி வரலன்னா பொறுப்பு இல்லையா அவருக்கு? அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அதை ரொம்ப பாராட்டுவாங்க. அவர் வந்தாரா, நேர்ல வந்தாரா? வரல. அது எதை காட்டுது? அவர் நேர்மையான காட்டுதுன்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அலையா விருந்தாளிகளாத்தான் விஜயபாஸ்கர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட, ஒரு நேரேட்டிவா அவங்க ஃப்ளோட் பண்றாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு, அசம்பிளில அவர் பேசினது வந்து இப்ப ஒளிபரப்பு நான் பார்த்தேன் நானு. அதுல வந்து எங்களுக்கு ஆளத் தெரியாது என்று சொல்கிறார்கள். ஆம், ஆளுவோம் என்ற பெயரில் கொள்ளையடிக்க தெரியாதுன்னு வரிசையா சொல்றாரு. அங்க இதுல வந்து டாஸ்மாக்ல கொள்ளையடிக்க தெரியாது, இதை வேலை வாங்குறதுக்கு வந்து கொள்ளையடிக்க தெரியாது, வரிசையா சொல்லிட்டே போறாரு. நான் 35 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்திருக்கேங்க. 2 வருஷத்துல இவர் சொன்ன எத்தனை வார்த்தைகளையும் இவரை பத்தி திருப்பி சொல்ல போறாங்க. டேக் இட் ஃப்ரம் மீ. இன்னும் 2 வருஷம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேன். நிச்சயமா நம்ம 2 பேரும் பேச போறோம். இது வந்து இவரை பார்த்து இதே வார்த்தைகளை, ஏன்னா ஏற்கனவே ஒரு அமைச்சருடைய அல்லது எம்எல்ஏ உடைய மாமனார் ஒருத்தர் வந்து இதுக்கு டிரான்ஸ்பருக்கு பணம் கேட்கிறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு சுமத்தினது யாரு? இவங்களுடைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியுடைய பொருளாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொருளாளர் வந்து அந்த குற்றம் சுமத்தினாரு. சுமத்திட்டு அவர் என்ன சொன்னாரு? உடனடியாக இதை பற்றி விசாரிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னாரு. எங்களுக்கு எப்ப மகிழ்ச்சி வரும்? விசாரிச்சு அது என்ன விஷயம்னு எங்கிட்ட சொன்னாதான் எங்களுக்கு மகிழ்ச்சி வரும், இல்லைங்களா? பொதுமக்களுக்கு. ஆமா, அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பாகவும் காசு வாங்கிட்டு போட்டாங்க அப்படின்னு மேலேயே அந்த கேஸ் போட்டது யாரு? தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் வக்கீல். அதுவும் அந்த மாதிரி செய்திகள் இருக்கு. ஆனா 2 மாதங்கள்ல ஊழலே இல்லாம செய்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சார், ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள். ஆமா, சொல்றாங்க. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடும் என்று நினைக்கின்றார்கள்.
அதாவதுங்க இது நான் தாவேக்காவை மட்டும் குறை சொல்லல. லஞ்சம் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஊடுருவி பரவி இருக்கு இந்திய சமுதாயத்துல. எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ் மாநிலம் வந்து விதிவிலக்கு இல்லை, எங்க எல்லாத்துலயும் பரவி இருக்கு. இதை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கையை நம்ம நிச்சயமா எடுக்கணும். ஆனா நாங்க வந்து 2 மாசத்துல லஞ்சம் காணாம போயிரும்னு சொல்லி கதை விடக்கூடாது. அப்படி காணாம போற விஷயம் கிடையாது இது. இதுக்கு பலவிதமான பல்முனை போராட்டம் நடத்தணும் லஞ்சத்தை எதிர்த்து. அதுக்கான திடமும் இதுவும் உறுதியும் வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். இவங்க சும்மா வாய் வார்த்தை வாஜாலத்திலே இருக்காங்களே ஒழிய செயல்ல ஒண்ணுமே கிடையாது. நான் முன்னால ஊழல் தொடர்பாக எங்கேயோ பேசும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது வள்ளுவர் குரல்ல இருந்து ஒரு குரல் எடுத்துட்டு போனேன். சரி, எனக்கு இப்ப அது ஞாபகம் இல்லை. அப்போதே ஊழலை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் மங்கலாக நினைவு இருக்கு. ஆனா நம்ம சமூகத்துல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழலே வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை தாவேக தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்குது. கொள்ளையடிச்ச பணத்தை அதை செய்வோம் இதை செய்வோம்னு பேசுறாங்களே, அதுவே ஒரு அவதூறு இல்லையா? வள்ளுவர் வந்து ஒரு மாரல் லிட்ரேச்சர். அவர் சமுதாயத்துல இருக்கு. அந்த சமுதாயத்துல தீங்குகள் இருந்தன. கள் உண்ணாமை, இப்படி பிறன்மனை பேராண்மை, இதெல்லாம் வரிசை அவர் எழுதுனது காரணமே அப்படிப்பட்ட தீங்குகள் இருந்தன அப்படிங்கிறதுனால. ஆதாரத்தை சொல்றதுன்னா, ராஜராஜ சோழன் காலத்துல வந்து அவனுக்கு வந்து முதல்ல இருந்த பேர் வந்து அருண்மொழித்தேவன் ராஜராஜனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ராஜராஜன் பட்டம் சூட்டும் போது ராஜராஜன் வச்சுக்கிட்டாரு. அதே பேர் உள்ள அருண்மொழித்தேவன் அப்படிங்கிற வந்து மதுராந்தக சோழனுடைய, இவனுக்கு முன்னாடி பதவியில் இருந்த இவனுடைய சித்தப்பா மதுராந்தக சோழனுடைய பையன் இவன். அவர் மதுராந்த சோழ தேவர் வந்து பட்டத்தில் இருந்தபோது ராஜராஜன் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? கோயில் புனருத்தாரணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். கோயில்கள் எல்லாத்துலேயுமே போய் கோயில்கள் வந்து முறைப்படி நடக்காதா இதெல்லாம் செக் பண்ணுற அத்தாரிட்டியை மட்டும்தான் தன் கையில் வச்சிருந்தார். ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன். அது வந்து அதன் மூலம் எல்லா சிற்றூர்களையும் போய் தனக்கு ஆதரவை தேட முடிஞ்சது. அது ரொம்ப கெட்டியார்த்தனமாக அவர் பண்ணார். அடுத்து தன்னுடைய சித்தப்பா பையனுக்கு அதே பொறுப்பை தான் கொடுத்தாரு இவர் பேரரசர் ஆனதுக்கு அப்புறம். கொடுத்து கொஞ்ச நாள்ல கோயில் பணத்தை கையாடினார்னு சொல்லி அவருக்கு சிரச்சேதம் செய்யப்பட்டார் அந்த அருண்மொழித்தேவன். இது வரலாறு. அப்போ எதை நம்ம வந்து இதுல வந்து பெருசா நினைக்கணும்? அப்படி குற்றம் நிகழ்ந்திருந்தால் அந்த குற்றத்திற்கு உடனடியாக தண்டனை விதிக்கப்பட்டது. மக்கள் மனசுல அச்சம் வரும். அப்ப இது மாதிரி ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் மல்டி ப்ராங்டு அட்டாக் வேணும் இதை ஊழல் எதிர்த்து. அதுல ஒண்ணு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம சிஸ்டத்துல அது இல்லை. இதுக்கு வந்து எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்ல முடியாது. நம்ம சிஸ்டத்துல அது இல்லை. விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது நீதிமன்றங்கள். அதனால வந்து தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் தைரியமா செய்யறாங்க. இவங்க ஆட்களும் செய்யத்தான் போறாங்க. ஊழலை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனா ஊழல் இருக்கு, எந்த ஒரு அரசியல் கட்சி மட்டும் ஊழலே இல்லாம இருந்துரும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அரசியல் கட்சியில சேர்றவங்க எல்லாம் யாரு? இவங்க யாரையெல்லாம் ஊழல்வாதிகள்னு முத்திர குத்துனாங்களோ அவங்கள பெரும்பான்மையோர் இன்னைக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அது உண்மைதானே? அப்புறம் எப்படி இவங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பாங்க? அதனால இவர் மேல இது எல்லாமே திரும்பும். ரொம்ப அதிகமா போனா 2 வருஷம், ரொம்ப அதிகமா போனா. கோவில் நிதியை கையாடல் செய்ததாக சொல்றீங்களே சார், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தலாகத்தான் சிவன் சொத்து குலநாசம் சொல்றாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. சிவன் சொத்து குலவிநாசம்னு சொல்லுவாங்க. கோயில் சொத்து குலவிநாசம் சொல்ற மாதிரி. எங்க பெரியப்பா ஜெகநாதன் ஒருத்தர் இருந்தாரு, கொஞ்சம் தூரத்து சொந்தம் எங்களுக்கு. அவர் ஒரு கோயில்ல வந்து ட்ரஸ்டியா இருந்தாரு. நான் அங்கே ஊருக்கு போகும்போதெல்லாம் அவர் கையை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போவேன். ஏன்னா அவருக்கு மாலையெல்லாம் போடுவாங்க, கொஞ்சம் விஐபி. எனக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும். நம்மளையும் கொஞ்சம் விஐபி நினைக்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு அற்ப ஆசை. பெரியப்பா கூடவே போவேன். அவர் என்ன பண்ணுவார், கடைசியில் வந்து இதில் வந்து ஒண்டியில் வந்து 2 ரூபா போடுவார். அந்நேரம் 2 ரூபா ரொம்ப பெரிய அமௌண்ட். நான் சொல்கிறது ஏறக்குறைய 68 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு ட்ரஸ்டிங்கிற வார்த்தை தெரியாது அந்நேரம். நான் உடனே எங்கள் பெரியப்பாட்ட கேட்பேன், பெரியப்பா நீங்கள் தானே கோயிலுக்கு முதலாளி, நீங்களே எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை சந்திரா, நமக்கு ஒரு மாலையை போட்டாங்க, அந்த மாலையில் ஒரு பூ நம்மளறியாமல் நம்ம தலைமையில் இருந்திருக்கலாம். அது சிவன் சொத்து இல்லையா, அது நமக்கு விநாசம். அதனால அவனுக்கு எவ்வளவு அதிகமாக கொடுக்க முடியுமோ அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள்லாம் இருந்தாங்க, இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏக்கத்தோட பார்க்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அவ்வளவு. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட்டாக அரசு திட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க. தவேக அமைச்சரும் சொல்றாரு, கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. ஆளுநர் ஆய்வில் அதிகாரிகள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. அரசின் அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் ஆளுநரை சந்திக்கவே கூடாதுன்னு நிர்மல்குமார் சொல்றாரு. திமுகவை போலவே ஆளுநரோட ஒரு மோதல் போக்கை
உருவாக்கிட்டாங்களா? அசெம்பிளில ஸ்பீக்கர் வந்து ஆளுநர் உரை சமயத்துல இணக்கமான ஒரு சூழலை மிகவும் பாராட்டி பேசினாரு. இப்போ ஏன் திரும்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது? திமுக வந்து ஆளுநரை எதிர்த்து எடுத்துக்கொண்ட காரணங்கள் எல்லாம் வந்து சட்டப்பூர்வமான காரணங்கள். ஆனா இவங்க சொல்றது சட்டப்பூர்வம் கிடையாது. ஆளுநருக்கு ஆட்சியரையோ அரசு செயலாளர்களையோ நேரடியாக கோப்புகளுடன் வாருங்கள் என்று சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் உத்தரவு பிறப்பதற்கு உரிமை கிடையாது. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ மிட்னாப்பூர்ல நான் மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது பெரிய வறட்சி இருந்தது. பெரிய வறட்சி. கவர்னர் வந்து அந்நேரம் டிவி ராஜேஸ்வர், அதுக்கு முன்னாடி டைரக்டர் ஐபியா இருந்தார். அவர் தான் கவர்னர் இருந்தார். அவர் வந்து இது வறட்சி பகுதிகளெல்லாம் பார்வையிடுறதுக்குன்னு சொல்லி வந்தார். அப்போ எனக்கு அரசுலேருந்து உத்தரவு வந்திருந்தது. முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஆளுநருக்கு, அவர் கூடவே செல்ல வேண்டும் சொல்லி அவர் கூடவே தான் நான் போனேன். போய் எல்லா இடத்துலையும் அவர் பார்த்தார், என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சில இடங்களில் சந்தேகங்கள் கேட்டார். நான் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அரசுக்கு அதுக்கப்புறம் எழுதினார். எங்களையெல்லாம் கொஞ்சம் சிலாய்ச்சி எழுதியிருந்தார். தி யங் கலெக்டர் ஐ ஃபைண்ட் சின்சியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாலாம் எழுதியிருந்தார். இது ஒன்று. இன்னொன்று, இதில் வந்து ஹவுராவில் நான் கலெக்டராக இருந்தபோது இதில் வந்து பிஇ காலேஜ், இப்போ அது அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. அந்த பிஇ காலேஜில் ஒரு பெரிய கலாட்டம் நடந்துருச்சு. கலாட்டம் நடந்து நான் நேரம் போயிட்டேன். நான் அங்கே கலாட்டம் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரின்சிபல் வந்து கர்வம் பண்ணியிருக்காங்க, நைட்டு 9 மணிக்குன்னு செய்தி காட்டவும் நான் நேரம் என்னுடைய செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். எஸ்பிக்கு ரொம்ப கோவம் என் மேலே. எப்படி நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம்? உங்கள் மேலே ஏதாவது நாளைக்கு அட்டாக் நினைச்சு நான்லாம் பதில் சொல்லணும்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன ஆன்டி சோஷியலிட்டியாக போனேன்? நம்ம மாணவர்கள், நம்ம பிள்ளைங்க, அவங்ககிட்ட தானே போய் கொஞ்சம் காட்டமாக தான் பேசினாங்க பசங்க. பட் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் டு தம். முதல்ல இந்த காரியமாக பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, அல்லது நான் இங்கே வர்றேன் பேசுங்க. ஆனால் முதல்வர் இது மாதிரி வந்து உட்கார வைக்கலாம் தப்பு. அதுக்கப்புறம் அவங்க விடுவிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். இதில் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து கடிதம் வந்தது, என்ன நடந்ததுன்னு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து கவர்னருக்கு முழு கடிதம் ஒன்று எழுதினேன். நான் அங்கே என்ன நடந்ததுங்கிறது எழுதி காப்பியை வந்து நான் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பி வச்சேன். நான் கவர்னருக்கு எழுதுகிற காப்பி வந்து ஹோம் செக்ரட்டரி அனுப்பி வச்சேன். அனுப்புறதுக்கு முன்னாடி ஹோம் செக்ரட்டரி என் கிருஷ்ணமூர்த்தி, பின்னாடி சீஃப் செக்ரட்டரி இருந்தார், அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், கவர்னர் ஆஃபீஸில் இது மாதிரி கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு. அவர் ஒன்று சொன்ன, நீ அனுப்பியிருப்ப ரிப்போர்ட் அனுப்பிடு, எனக்கு காப்பி அனுப்பிடு அப்படின்னு அவர் என்னை அட்வைஸ் பண்ணார். ஸோ கவர்னருக்கு வந்து எந்த ரிப்போர்ட்டும் கேட்கறதுக்கு வந்து உரிமை இருக்குது, ஆனால் உத்தரவு பிறப்பதற்கு உரிமை கிடையாது. கவர்னர் வந்து ஒரு கலெக்டர் தவறான காரியம் செஞ்சார்னு நினைச்சா கூட அதை பற்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் சொல்லணும். இவர் வந்து நிர்வாகத்தில் அவர் வந்து சீஃப் செக்ரட்டரிட்ட குறிப்பாக சொல்லி அந்த அறிக்கைகளை வாங்கணுமா, இல்ல டைரக்டாவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட டைரக்டாவே வாங்கலாமா? வாங்கலாம். அவங்க வந்து கடிதம் எழுதினாங்க. அது டைரக்டா வாங்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹோம் செக்ரட்டரி கேட்டேன்ல, இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. அவர் வந்து பதில் அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு காப்பி அனுப்பு, நீ பதில் அனுப்பிடு. அப்போ டைரக்டா தானே. நான் வந்து கவர்னருக்கு அட்ரஸ் பண்ண மாட்டேன், செக்ரட்டரி டு கவர்னருக்கு தான். வி ஆர் இந்த செக்ரட்டரியேட் இல்லைங்களா, பொலிட்டிக்கல் பர்சனல் நம்ம நேரடியாக எழுத மாட்டோம். செக்ரட்டரி கவர்னர் தான் எனக்கு கடிதம் எழுதினாரு, அவருக்கு தான் நான் வந்து பதில் எழுதுறேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், ஆய்வு செய்வதற்கு கவர்னருக்கு வந்து அதிகாரம் உண்டு. ஒரு ஸ்கீமை பத்தி என்ன நடக்குது என்னன்னு சொல்லி கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனால் அதை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. பப்ளிக்ல அவர் பண்ணக்கூடாது, பொது வெளியில அவர் பண்ணக்கூடாது. அதை அரசுகிட்ட தான் போய் அவர் வந்து சொல்லணும். நான் பார்த்தேன், வைகை வறண்டு கிடக்குது. அப்ப அந்நேரம் அரசு சொல்லும், ஐயா காவேரி வரலுதே, அதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்க, இவர் பேசலாம் அந்நேரம். ஆனா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வந்து கவர்னர் வந்து விடக்கூடாது. அதுல வந்து கவர்னர் தவறிட்டார். அதே மாதிரி அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சதும் தவறு கவர்னர் வந்து. இதுல நமக்கு கமெண்ட் வந்து நண்பர்கள் போட்ட கமெண்ட்ல ஒரு 2 கமெண்ட் இருக்கு சார், அதையும் பார்த்துட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். பக்காவா பிளான் செய்து காய் நகர்த்துகிறார்கள், அவங்க பிளான் படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு, நடக்கவே வாய்ப்பில்லை என்று நினைத்தது எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒருவர் சொல்றாரு. அப்படி நம்மளும் தான் சொல்றோம், திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். பிஜேபி காட்டாமல், ஆமா, பிஜேபியின் நகரத்தை காட்டாமல் பிஜேபியின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நம்மளும் தான் சொல்றோம். அப்படி பிஜேபியினுடைய திட்டங்களை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அவங்க வந்து முகம் காட்டாமல் மறைந்திருந்து வாலிவதை மாதிரி மறைந்திருந்து அவங்க அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றத அது ஏன் நண்பர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க? உங்களுக்கு இந்த பிஜேபி போபியா போகலையா அப்படின்னு. ராம்ஜி ராம பார்த்தா தெரியுமே பிஜேபி போபியா ஏன் எங்களுக்கு இருக்குன்னு. உரிமையை கருணையாக்கி விட்டார்களே. இன்னும் ஒரு
கமெண்ட் சார். எந்த பின்னணியில இருந்து அவர் அப்படி சொல்றாருன்னு தெரியல. நண்பர் ஒருவர் தயவு செய்து 2 பேரும் தாவேக்கா பத்தி எதுவும் பேசாதீங்க, விஜய் பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றாரு. இது இப்பன்னு இல்ல சார், அந்த 2 வருஷமா நமக்கு அந்த செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. அவர் விரக்தியில சொல்றாரா நெருப்புக்கோழி இல்ல விரக்தியில சொல்றாரா இல்ல திரட்டு விடுறாரான்னு தெரியல. இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுதுங்கிற விரக்தியில சொல்றாரா, ஒழுங்கா இருங்க அனாவசியம் இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாரா தெரியல. அது அவர் தான் இந்த தெளிவுபடுத்தணும். அடுத்து ஒரு கடிதம் அவர் எழுதினார்னா நமக்கு தெளிவு வரும். எழுதுனா தான் தெரிஞ்சுக்கலாம். ஆமா. இந்த இதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில அதுல இருந்து நம்ம வேற ஒரு சில கேள்விகளும் வருது இந்த இதை பார்க்கும்போது. அஹ், அவங்க பிளான் படி தான் எல்லாம் நடக்குதுன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் அவர்களை எதிர்கொள்வதற்கான வலிமை இல்லாம சிதைஞ்சு போயிட்டாங்களா, சின்ன பின்னம் ஆயிட்டாங்களா, ஈடு கொடுக்க முடியாமல் போயிட்டாங்களா, திணறாங்களா அவங்க? இல்ல அப்படி இல்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மம்தா பானர்ஜி பதவி போனதுக்கு அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க என்னென்ன லஞ்ச ஊழல்லாம் பண்ணாங்க. ஹவுரால ஒரு பழைய எம்எல்ஏ வீட்டுல தங்கக்கட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் வருது. தங்கம் முலாம் பூசி இருக்கலாம், தங்கக்கட்டில் ஒரு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி நியூஸ் வருது. அது மாதிரி பல இடங்கள்ல கத்தையா கரன்சி நோட்டு படிச்சிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. இப்போ இதனாலே அவங்களுடைய கிரெடிபிலிட்டி ரொம்ப கீழே போகும், அதுல சந்தேகமே இல்லை. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎம்கேவுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் முயற்சி பண்ணுவாங்க. பிஜேபி அங்க பண்ண மாதிரியே டிஎம்கே இதுவரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்குன்னா, நிரூபிக்கப்பட்ட ஒரு தவறு இருந்ததுன்னா யார் மேலேயுமே அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுல அவங்க தொடர்ந்து அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போகாது. அது டிஎம்கே கையில தான் இருக்கு, அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பொதுவா லஞ்ச ஊழல்ங்கிறது எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலங்களிலும் இருக்குங்கிறது உண்மை. அதனால அதே சமயம் ஒரு கட்சி பிரமுகர், ஒரு முக்கியமான பிரமுகர் அந்த மாதிரி ஈடுபட்டிருந்தான்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அல்லது தேவையான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டால் இவங்க அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அவர்கிட்ட கேட்கலாம். they should demonstrate that they are against. நாங்க இது திராவிட கொள்கைன்னு சொல்றதுல இன்டெகிரிட்டியும் ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கறது அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்ப பிஜேபி என்னென்ன பண்றாங்க, இதுல பாலம் இடிஞ்சு விழுது, கான்ட்ராக்டர் மேல் நடவடிக்கை இல்லை, சீஃப் என்ஜினியர் மேல் நடவடிக்கை இல்லை, சப் அசிஸ்டன்ட் என்ஜினியர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க குஜராத்ல. இதான் இவங்க லட்சணம். ஆனா இன்னைக்கு அவங்க கையில சிபிஐ இருக்கு, என்ஐஏ இருக்கு, இடி இருக்கு. அதனால நான் அன்னைக்கு ஒரு நாள் வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பக்கா திருடன், நம்ம இதுல சொல்லுவோம்ல, இது டெக்காய்ட் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லுவோம் ஆங்கிலத்துல, பெருந்திருடன் பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பிடிச்சான்னா, பெருந்திருடன் பக்கத்துல போலீஸ் நின்றுகிட்டு இருந்ததுன்னா பிக் பாக்கெட்காரர் தான் பிடிபடுவான், பெருந்திருடன் பிடிபடவே மாட்டான். இதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு உள்ள நிலைமையை புரிஞ்சுக்கணும். மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கள் பக்கம் சில பேர் தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளை நிச்சயமாக நாங்கள் சரி செய்வோம். நாங்கள் எதை செய்வதற்கு முயன்றோம் என்று பாருங்கள். ஏன்னா நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன், இப்பயும் சொல்றேங்க, இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் உள்ள என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த நலத்திட்டங்களை பத்தி பேசும்போது திமுகவுடைய இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல எஸ்பெஷலி விரைந்து பல நலத்திட்டம் கொண்டு வேற எந்த மாநிலத்திலுமே இப்படி கிடையாதுங்க, இங்க மட்டும்தான் இருந்தது. அதை யாராலுமே மறக்க முடியாது. அத உற்சாகமாக பேசினது 2 பேரும் இப்ப ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கருத்து சொல்லியிருக்காரு. கடந்த காலங்கள்ல நீங்க உற்சாகமா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் இப்பயும் உற்சாகமா தான் இருக்கேன். இப்பயும் நாரா லோகேஷ் சந்திரபாபு நாயுடைய பையன் மினிஸ்டர், இல்ல அவர் என்ன சொல்றாரு, நல்ல காரியம் பண்றோங்கிறதுனால மட்டும்தான் மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவோம் எந்த கட்டாயம் இல்ல, திமுக அரசு செய்யாத நல்ல காரியமா, ஆனா அவங்க தோத்துருக்காங்களே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இதற்கு அவர் பிஜேபி கூட இருக்கவர், அவர் கேட்டிருக்காரு இது மாதிரி. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.